என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இன்று அவரது மகன் திருமணம் நடக்கவிருந்த நிலையில் திருமணத்துக்கு செல்லாமல் ஈரான் மீது போர் தொடர அதிகாரிகளுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். மற்றொரு புறம் ஈரானும் போருக்கு ஆயத்தமாவதால் தனது நாட்டு வான்வெளியை முற்றிலுமாக மூடிவிட்டது. இது வளைகுடா நாடுகளில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த விரிவான செய்தியை தற்போது பார்க்கலாம். மத்திய கிழக்கு நாடான ஈரான் மீது அமெரிக்காவும் அதன் நட்பு நாடான இஸ்ரேலும் நடத்திய தாக்குதல் கடந்த மாதம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து ஈரானுடன் அமெரிக்கா நடத்திய பேச்சுவார்த்தைகள் தோல்வியை தான் சந்தித்தது. ஏனென்றால் அமெரிக்க ஏகாதிபத்தியம் விதித்த நிபந்தனைகள் ஈரானால் ஏற்றுக்கொள்ள முடியாதவைகளாக இருந்தன. இதேபோல் ஈரான் விதித்த நிபந்தனைகளையும் அமெரிக்காவால் ஏற்க முடியாமல் போனது. இதனால் இரு நாடுகளுக்கு இடையே ஒருமித்த கருத்து எட்டப்படாமல் சிக்கல் நீடித்து வந்தது. அமெரிக்கா ஈரான் நாடுகளிடையே பாகிஸ்தான் மத்தியஸ்தராக செயல்பட்டு வருகிறது. பாகிஸ்தான் இராணுவ தளபதியான முனீர் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக டெஹ்ரான் சென்று இருக்காரு. அதே நேரத்தில் ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா தயாராகி வந்துகிட்டு இருக்கு. இதனால் இன்னும் 24 மணி நேரத்தில் ஈரானுடன் ஒப்பந்தம் ஏற்படவில்லை என்றால் அந்நாட்டின் மீது தாக்குதல் நடத்த தயார் நிலையில் அமெரிக்கா உள்ளது. ஈரான் மீது புதிய தாக்குதல்களை தொடுப்பது குறித்து அமெரிக்க நிர்வாகம் பரிசீலித்து வந்த நிலையில அந்நாட்டு இராணுவம் மற்றும் உளவுத்துறையை சார்ந்த அதிகாரிகளுக்கான விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதோடு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது வார விடுமுறையை நாட்களை கழிக்க நியூஜெர்சி செல்வது வழக்கம். ஆனால் இந்த வாரம் அதனை ரத்து செய்து விட்டார். அதோடு மே 23ஆம் தேதி ட்ரம்பின் மகனுக்கு திருமணம் நடக்கவிருந்த நிலையில தனது மகன் மனத்திற்கு கூட செல்லாமல் அதிகாரிகளுடன் ட்ரம்ப் தீவிரமாக ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறார். மகன் திருமணத்திற்கு செல்லாமல் இருப்பது குறித்து ட்ரம்ப் வெளியிட்டுள்ள செய்தியில, இந்த முக்கியமான காலகட்டத்தில் வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையிலேயே நான் தங்கியிருப்பது முக்கியம் என்று நான் கருதுகிறேன். தான் மற்றும் பெட்டினாவுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அவர் ட்ரூத் சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காரு. மற்றொரு புறம் ஈரானும் போருக்கு ஆயத்தமாவதால் தனது நாட்டு வான்வெளியை முற்றிலுமாக மூடிவிட்டது. அணுகுண்டுகள் தயாரிக்க பயன்படும் யுரேனியத்தை ஈரான் வைத்திருக்கவே கூடாது என்பதில் அமெரிக்கா உறுதியாக இருந்து வருகிறது. ஆனால் தங்களிடம் தற்போது இருக்கும் யுரேனியம் தொடர்ந்து தங்களிடமே இருக்கும் என்று ஈரான் திட்டவட்டமாக கூறியிருக்காங்க. ட்ரம்பும் ஈரானும் அவரவர் தரப்பில் உறுதியாக இருப்பதால் 24 மணி நேரத்தில் போர் தொடங்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. அதனால் வளைகுடா நாடுகள்ல பதட்டம் அதிகரிச்சிருக்கு. ஈரானை பொறுத்தவரை வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீதுதான் அதிகமான தாக்குதல் நடத்தும் என்பது தெரிந்த ஒன்றுதான். இதனால் வளைகுடா நாடுகள் ஈரானை எதிர்கொள்ள தயாராகி வருகின்றன. ஏற்கனவே நடந்த போரில் 40க்கும் அதிகமான அமெரிக்க விமானங்கள் நாசமாகியிருக்கு. அதோடு அமெரிக்காவின் ஆயுதங்களின் அளவும் வெகுவாக குறைந்தும் விட்டது. இதனிடையே தான் போர் நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பும் வெளியாகியிருக்கு. இந்த போர் நிறுத்த காலத்தை பயன்படுத்தி அமெரிக்கா உலகம் முழுவதும் உள்ள நாடுகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை வளைகுடா பகுதிக்கு யாருக்கும் தெரியாமல் கொண்டு வந்துள்ளது. அதோடு தைவான் உட்பட சில நாடுகளுக்கு ஆயுதங்கள் ஏற்றுமதி செய்வதாக அமெரிக்கா தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் தற்போது தங்களுக்கு ஆயுதங்களின் தேவை அதிகமாக இருப்பதால் வெளிநாடுகளுக்கு ஆயுதங்கள் ஏற்றுமதி செய்வதை அமெரிக்கா தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. இதிலிருந்து அமெரிக்கா பெரிய அளவில் ஈரான் மீது தாக்குதல் நடத்த தயாராகி இருக்காங்க அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கு. இதுபோன்ற அரசியல் தகவல்களுக்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.
என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சென்னை மதுரை கோவை